வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்றது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பல மாவட்டங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வந்திருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதில் போயிட்டு பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ண பாருங்க. இப்போதைக்கு இது திருவண்ணாமலைக்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு, அதாவது 1/2024 இன்டர்வியூ ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க. சேல்ஸ்மேனுக்கு தனியா கொடுத்துருப்பாங்க, பேக்கேஜ் ஜாபுக்கு கீழே தனியா கொடுத்துருப்பாங்க. நீங்க எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு நேரா போயிட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட், அல்லது யூசர் ஐடி தெரியாதவங்க அவங்களுடைய மெயிலுக்கு கண்டிப்பா அனுப்பியிருப்பாங்க, மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும். பாஸ்வேர்ட் தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் தெரியலன்னு பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி கண்டிப்பா என்டர் பண்ணி தான் ஆகணும். பாஸ்வேர்ட் அல்லது டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் தெரியாதவங்க உங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓபன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல உங்க பெயர் கொடுத்திருக்காங்க, உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்க ஃபாதர் நேம் என்ன, உங்க அட்ரஸ் என்ன, அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேர்முக தேர்வு மையம் இன்டர்வியூக்கான சென்டர், உங்களுக்கான இன்டர்வியூ எங்க இருக்குமோ அதுக்கான பிளேஸ் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தா காலேஜ்ல தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். அது எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிட்டு முன்னாடியே நீங்க போக பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கான தேதியும் பார்த்தா கொடுத்திருப்பாங்க. என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னா இன்டர்வியூ போர்டு நம்பர் 1 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நாள் என்னைக்கு நடைபெற போகுதுன்னா 25/11/2024. ஸோ அதிகபட்சமாக எல்லாருக்குமே நிறைய பேருக்கு 25/11/2024 இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வீக் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஃபார்னூன்லயும் கொடுத்திருக்காங்க, காலையிலேயே உங்களுக்கான இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஸோ எத்தனாவது இன்டர்வியூ எந்த தேதியில வைக்கிறாங்க அதே மாரி காலையா மதியமா ஈவினிங்ன்றத நோட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு நீங்க கரெக்டா போற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நேர்காணல் நம்பர் என்ன, டேட் ஆஃப் இன்டர்வியூ என்ன, நேர்முக தேர்வுக்கான டைம் என்ன, எல்லாமே நோட் பண்ணிட்டு அங்க போயிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னா எல்லாமே நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அது கூடவே 2 செட் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினலும் கொண்டு போங்க. அது கூடவே அந்த எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே 2 செட் ஜெராக்ஸ் எடுத்து அது கீழே உங்க சைன் செல்ஃப் அட்டஸ்ட் உங்க சைன் போட்டு கொண்டு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக 10th 12th மார்க் ஷீட், கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்ளிகேஷன் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி பிஎஸ்டிஎம்னா அதுக்கான டாக்குமெண்ட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ தெளிவா நீங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்றோம், சரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்க. இன்டர்வியூ எப்படி இருக்கும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு திரும்ப தேவைன்றவங்க மறக்காம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்வியூ பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வேலையை அறிவிச்சிருக்காங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பாருங்க. ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூ நடக்க போது, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட்
வெளியிடுவாங்க. அந்த செலக்ஷன்ல உங்க நேம் இருந்தா நீங்க செலக்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வெளியிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணாத டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.